பெட்ரோல் ஷெட்ல மணிக்கணக்கா கியூல நிக்கிறது நம்ம எல்லாருக்குமே இது ஒரு பெரிய தலைவலி இல்லையா? ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு புது தீர்வு வந்திருக்கு. ஆமாங்க, இலங்கை பெட்ரோலியம் கூட்டுத்தாபனம் ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன, எப்படி வேலை செய்யுதுன்னு வாங்க சிம்பிளா பார்க்கலாம். இன்னைக்கு பெட்ரோல் அடிக்கலாமா, பெரிய கியூ இருக்குமோ, எப்ப போனா கரெக்டா இருக்கும், இந்த மாதிரி கேள்விகள் நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கும். இனிமே இந்த கன்ஃபியூஷன் வேணாம். ஏன்னா இந்த புது பிளான் உங்க கேள்விக்கு ஒரு தெளிவான பதில தரப்போகுது. சரி, இந்த கியூ பிரச்சனைக்கும் குழப்பத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்காக தான் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நாடு முழுக்க பெட்ரோல் டீசல் விநியோகத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு புது முறை இது. சோ இந்த புது சிஸ்டமோட முக்கியமான விஷயமே இதுதாங்க. இனிமே நீங்க எப்ப பெட்ரோல் போடணும்னு முடிவு செய்ய போறது உங்க வண்டியோட நம்பர் பிளேட் தான். இன்னும் சொல்லப்போனா அந்த நம்பர் பிளேட்ல இருக்கிற கடைசி நம்பர் தான் இப்போதைக்கு இந்த சிக்கலை சமாளிக்க கொண்டு வந்திருக்கிற ஒரு முறை இது. ஓகே, கடைசி இலக்கம் அப்படின்னா என்ன? ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள். உங்க பைக்லயோ கார்லயோ இருக்கிற நம்பர் பிளேட்டா பாருங்க. அதுல கடைசியா இருக்கிற நம்பர் தான் அது. அந்த நம்பர் ஒற்றைப்படை எண்ணா இருக்கலாம், இல்ல இரட்டைப்படை எண்ணா கூட இருக்கலாம். இந்த மொத்த சிஸ்டமும் ரெண்டு சிம்பிள் ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் இயங்க போகுது. ஒன்னு ஒற்றைப்படை எண்களுக்கு, இன்னொன்னு இரட்டைப்படை எண்களுக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கிறதோ ரொம்பவே ஈஸி. வாங்க பார்க்கலாம். இப்ப இந்த டேபிள பாருங்க, எல்லாத்தையும் அப்படியே தெளிவா சொல்லிருது. உங்க வண்டி நம்பரோட கடைசி இலக்கம் 1, 3, 5, 7 இல்ல 9 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்கள்ல முடிஞ்சா நீங்களும் அதே மாதிரி ஒற்றைப்படை வர்ற தேதிகள்ல, அதாவது 19, 21, 23ஆம் தேதி மாதிரி நாட்கள்ல பெட்ரோல் போட்டுக்கலாம். ஒருவேளை உங்க வண்டி நம்பர் 0, 2, 4, 6 இல்ல 8 மாதிரி இரட்டைப்படை எண்கள்ல முடிஞ்சா நீங்க 18, 20, 22ஆம் தேதி மாதிரி இரட்டைப்படை தேதிகள்ல பெட்ரோல் அடிக்கலாம். சிம்பிள். வாங்க ஒரு உதாரணம் பார்க்கலாம். அப்போ இன்னும் ஈஸியா புரியும். இப்போ உங்க வண்டி நம்பர் ABC 1239 அப்படின்னு 9ல முடியுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 9ங்கிறது ஒரு ஒற்றைப்படை எண் இல்லையா? அப்போ நீங்க மார்ச் 19, 21, 23 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்கள் வர்ற தேதிகள்ல பெட்ரோல் போட்டுக்கலாம். சரி, அடுத்த உதாரணம். உங்க வண்டி நம்பர் XYZ 4560 அப்படின்னு 0ல முடியுதுன்னு வைங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம், 0த்தை ஒரு இரட்டைப்படை எண்ணா தான் கணக்குல எடுத்துக்கணும். சோ நீங்க 18, 20, 22ஆம் தேதி மாதிரி இரட்டைப்படை தேதிகள்ல எரிபொருள் நிரப்பலாம். ரொம்ப சுலபமா இருக்குல்ல? ஓகே, ரூல்ஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனா இதை நாம டெய்லி லைஃப்ல எப்படி பயன்படுத்துறது? ரொம்ப சிம்பிள். ஒரு 3 ஸ்டெப்ல இதை எப்படி ஃபாலோ பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் 1, உங்க வண்டியோட நம்பர் பிளேட்ல இருக்கிற கடைசி நம்பரை பாருங்க. ஸ்டெப் 2, கேலண்டரை பாருங்க. இன்னைக்கு என்ன தேதி? அது ஒற்றைப்படையா இல்ல இரட்டைப்படையான்னு பாருங்க. ஸ்டெப் 3, இப்போ உங்க நம்பரும் இன்னைய தேதியும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. ரெண்டுமே ஒற்றைப்படையா இல்ல ரெண்டுமே இரட்டைப்படையா? அப்படி பொருந்தினால் நீங்க நேரா பெட்ரோல் ஷெட் போகலாம். அவ்வளவுதான் மேட்டர். சரி, திடீர்னு எதுக்கு இந்த புது சிஸ்டம்? இதுக்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் திரு TJ ராஜகரண என்ன சொல்றாருன்னா, இப்போ இருக்கிற இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு, கியூ பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி விநியோகத்தை ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு. இந்த நம்பர் பிளேட் சிஸ்டம் இப்போதைக்கு கியூவை குறைச்சு நமக்கு ஒரு தற்காலிக தீர்வா இருக்குமா, இல்ல இந்த எரிபொருள் நெருக்கடிக்கு இது ஒரு நிரந்தர தீர்வா அமையுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.